வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே 44 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் மேக்ஸிமம் சப்அரே அப்படின்றது தான் டோட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு கடனே அல்காரிதம் போட்டிருக்கேன். ஸோ அது என்னன்றதை சொல்கிறேன். அது மாதிரி என்ன ப்ராப்ளம்ன்றது ஒரு மாதிரி உங்களுக்கு புரிய வச்சா அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சப் அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ -t பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் எல்லாமே கலந்துருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னன்னா இதோட அதிகபட்ச டோட்டல் வந்து எந்த நம்பர்லாம் எந்த அரேஸ்லாம் எந்த எலிமெண்ட்லாம் நம்மளுக்கு சேர்ந்தா அதிகபட்ச டோட்டலில் தருமோ அந்த எலிமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து சில எலிமெண்ட்லாம் நம்ம சேர்த்தோம்னா இப்போ அதிகபட்ச அவுட்புட்டை வந்து தரும். இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய எலமெண்ட் தருமான்னு தெரியாது. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்தனா வந்து எந்த மாதிரி எலமெண்ட்டை வந்து அதிகபட்ச எலமெண்ட்டை தரும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அந்த எலமெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது அதிகபட்ச அவுட்புட் என்ன, இதோட ஏதாவது குறிப்பிட்ட ரேஞ்ச் சப்பேரினா அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு 4-5 விஷயத்தை கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து அதிகபட்ச ஒரு இதுவாக தரணும். ஸோ அது அதிகபட்சம் எது தரும் அப்படின்ற போது நம்ம என்ன ஒரு சப்அரே கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வந்து காம்பினேஷன் கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ காம்பினேஷன் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரியணும் நிறைய நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். இதோடைய இப்போ நான் வந்து 2ன்னு ஃபஸ்ட்டு பண்ணுவேன், இப்போ 2 3ன்னு பண்ணுவேன், அப்புறம் 2 4 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் அதோடைய அப்படி சொல்கிறது அதோடைய எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக பிரிப்போம்ல, அதுதான் அந்த சப்அரேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து அதை டோட்டல் கண்டுபிடிப்போம். அந்த டோட்டல் இது வந்து அதிகபட்சமாக இருக்குதோ அப்படின்ற போதில் இப்போ இதோடைய சைஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குன்னா 8 வந்து நம்ம எத்தனை காம்பினேஷன்னா நிறைய காம்பினேஷன் வரும். ஸோ அத்தனை காம்பினேஷன் கண்டுபிடிச்சி இந்த காம்பினேஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம ப்ரூஃப் சொல்யூஷன் யோசிச்சுன்னா நம்மளுக்கு அப்படி தோணும், ஐடியா தோணும். அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். எப்போ ரன் ஆகாதுன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன அரே யூஸ் பண்ணும்போது ஓகே ஃபைன் ரன் ஆகிடும். பட் இதே லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் சொல்யூஷன் விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நம்ம யோசிக்கும் போது பேசிக்கான விஷயம் யோசிப்போம். ஸோ அது குட், ஸோ அதை பண்ணுறது நல்ல விஷயம் தான். பட் அடுத்த லெவலுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும். அதை வந்து எப்படி ஒன்று வந்து கோட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி ஒன்று ஸ்பீடாக ரன் பண்ண வைக்கிறது. நம்ம எல்லாமே இப்போ யூஸ்னா ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீடாக ரன் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக ரன் ஆகிறதுக்கான கோடை தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயம் தான் இதுவும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கார்டனே அல்காரிதம் நான் சொல்கிறேன். கார்டனே அல்காரிதம் அப்படின்னா ஸோ அல்காரிதம் தான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் போய் ஒரு ஐடியா யோசிக்கிறீங்க, இதை வந்து காம்பினேஷன் வச்சு பண்ணலான்ற மாதிரி. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நேமில் ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு அல்காரிதம் தான். அது உங்களுடைய அல்காரிதம். ஸோ அது வந்து ப்ரூஃப் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளே யோசிக்கிற விஷயத்த பட் இதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி இது வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து இது பண்ணால் ஈஸியாக இருக்குன்றாமே ஒருத்தர் வந்து இதை ப்ரூஃப் பண்ணி விஷயத்தை கொண்டு வரும்போது தான் அது அல்காரிதமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் கார்டனே ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த அல்காரிதம் என்ன, அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? மதன் கோரி மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலைமையும். அவர் தான் பேசுறது, அந்த மாதிரியே நானும் பேச ஆரம்பிக்கிறேன் போல். சரி, ஓகேங்களா? ஸோ கோட்குள்ளே போயிடலாம். ஓகே, எப்பயும் போல் இன்புட் நம்ம வாங்கணும்னா ஸோ n = ஸோ மேப் ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஒரு ஆல்ரெடி போட்ட கோட்லேருந்து காப்பி பண்ணிக்கலாமா? ஏன்னா கச்சன்னு நிறைய கோட் பண்ண வேணாம்ல, அதனால் சரி ஓகே நம்ம இங்கே ஏன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம அப்படியே தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் நம்மளுக்கு ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு அரியை ஃபுல்லாக வாங்கியாச்சு. அரியை வாங்கினதுக்கப்புறமா ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் வச்சு வாங்குறோம்ல. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் இங்கேயும் அது தான் வாங்குறோமா? சரி, ஓகே. நம்ம ஃபாரியெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னன்னா ஒரு டெஃப் கார்டனே. ஸோ கார்டனேன்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளே வந்து அரேவை பாஸ் பண்ணுறேன். இந்த அரே என்னன்னா இந்த அரேவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து 2 வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ன வேரியபிள் அப்படின்னா ஒன்று வந்து மேக்ஸ் நம்பர். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாத்துலேயும் மேக்ஸ் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். தென் ஹியர் மேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் 2 வேரியபிள் இருக்கும். ஸோ அது கோட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னோன்னா ஒன்று புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ஏ. ஸோ ஏ இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் எடுப்பேன். ஒவ்வொரு எலிமெண்ட்டை எடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஹியர் மேக்ஸ்னு இருக்குல்ல, ஹியர் மேக்ஸ்னா இப்போத்த வரைக்கும் எது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டே வரும். ஸோ 2 -3 4 -1 2 1 5 3 -3 ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் 2ல் இருப்போம், அப்புறம் -3க்கு வரும், அப்புறம் 4க்கு வரும். இந்த ஒவ்வொரு ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரும். ட்ராவல்ஸ் பண்ணும்போது இந்த -2வையும் அப்புறம் -3யும் வந்து ப்ளஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ 0 இருக்கா, ஃபஸ்ட்டில் 0வையும் -2வையும் ப்ளஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து -2 -3யும் ப்ளஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ப்ளஸ் பண்ணிட்டே வரும். அந்த ப்ளஸ் பண்ணத்தை வச்சு நம்ம வந்து ரெஜிமெண்ட் பண்ணுவோம். அது என்ன தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹியர் மேக்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஹியர் மேக்ஸில் என்ன பண்ணணும்னா இந்த ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஐயை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா அது டோட்டலில் இருக்கும், டோட்டலான நம்பர்ஸ் இருக்கும். இங்கே வந்து நான் வந்து ஒரு
என்ன பண்ணுறேன்னா ஒரு இது பண்ணுறேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஒரு கண்டிஷன், ஜட்ஜ்மெண்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, இங்கே வந்து மேக்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து 0 மேக்ஸாக இருக்குதா, அப்படி இல்லைன்னா அந்த எலிமெண்ட் மேக்ஸாக இருக்குதா அப்படின்றது. அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த நான் கண்டுபிடிச்ச அந்த டோட்டல் வந்து 0 விட கம்மியாக இருக்கா இல்லை 0 விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கும். 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து 0க்கு ரீசெட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ வந்து -2 இருந்துச்சுன்னு வைக்கலாம், -2 ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 0 வந்து 0 -2 வந்து ஆன்சரோட என்னென்ன ப்ளஸ் பண்ணால் நமக்கு -2 தான் ஆன்சர். ஸோ அப்போ 0 -2 0 பெருசாக பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே வந்து -2 வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து 0 தான் அவுட்புட் வரும். ஸோ அப்போ இது வரைக்கும் எது பெரிய நம்பர்னா 0 தான் பெரிய நம்பர். அந்த மாதிரி அந்த இண்டெக்ஸை வந்து ரீசெட் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் எப்போல்லாம் 0வா மைனஸ் கீழவா போகுதோ அப்போல்லாம் வந்து ரீசெட் பண்ணி 0வா கொண்டு வரும். சரிங்களா. ஸோ இது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் இந்த வேல்யூஸை ஒரு ஐட்ரேஷன் பண்ணுறோமா, ஒரு ஐட்ரேஷன் இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சி டோட்டல் பண்ணி வந்ததுக்கப்புறமா ஒரு அவுட்புட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது என்ன பண்ணணும்னா ஹியர் மேக்ஸ். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸ் நம்பர்ன்ற ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக பண்ணும்போது இது வரைக்கும் இருக்கிறதுல எல்லாமே பெருசு எதுன்றது நம்ம மேக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இயர் மேக்ஸில் என்ன இருக்குன்னா ஒவ்வொன்றுலையும் வந்து மேக்ஸ் என்ன இது வரைக்கும் மேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு எலமெண்ட் -2 இருக்குன்னா இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது எது மேக்ஸாக இருக்குது, 0 தான் மேக்ஸாக இருக்குது. அப்போ வந்து இது எப்போ ரீசெட் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ இது குறிப்பிட்ட ரேஞ்சிலேருந்து பார்க்க ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸை வந்து எது பெரிய நம்பர்ன்றதை வந்து இந்த இயர் மேக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் இந்த மேக்ஸ் நம்பர்ன்றது ஓவராலாகவே வந்து எந்த நம்பர் வந்து மேக்ஸாக இருக்குன்றத ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா மேக்ஸ் இருந்தால் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு மேக்ஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ஹியர் மேக்ஸ் அதிகமாக இருக்கா அப்படி இல்லைன்னா இந்த மேக்ஸ் நம்பரே அதிகமாக இருக்கா அப்படின்றது தான். ஸோ இங்கே மேக்ஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மேக்ஸ் நம்பரே தான் இருக்கணும். அப்படி இல்லை இந்த மேக்ஸ் நம்பரை விட வந்து ஹியர் நம்பர் இப்போ இருக்கிற நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்ச நம்பரில் வந்து இதுதான் பெரிய நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் இப்போ கண்டுபிடிக்கிற நம்பர் வந்து அதை விட பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பரை வந்து இதுக்கு நம்ம பாஸ் பண்ணோம் மேக்ஸ் நம்பருக்கு. ஸோ அப்போ வந்து ரீசெட் பண்ணும், இந்த நம்பரை தூக்கி மேக்ஸ் நம்பரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா. ஸோ இதுதான் இவ்வளோதான் அல்காரிதமே. இப்போ நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் வந்து இது கொடுத்தா போதும். ஸோ ரிட்டர்ன் எதை கொடுப்போம்னா ஸோ இப்போ வந்து மேக்ஸ் நம்பர் கொடுத்தா போதும். இதோடைய மேக்ஸ் நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் என்ன பண்ணோம்னா கார்டனேக்குள்ளே எதை பாஸ் பண்ணோம்னா இந்த ஏவை பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆன்சர் இங்கே வந்து 7 வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தப்பாக போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆன்சர் 7 வரும். ஆமாம், ஓகே. ஸோ நம்ம ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஆன்சர் 7 வரணும். ஸோ அதே மாதிரி அரே கேட்குது. ஸோ அதையே நம்ம போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன இடத்துல எரர்னா ஹியர் மேக்ஸ் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த இடத்துலனா ஸோ இங்கே வந்து ஹியர் மேக்ஸ் நம்ம வந்து அது கரெக்டாக போடல, இது வந்து நேம் எரர். ஓகேங்களா. ஸோ இயர் மேக்ஸில் வந்து நமக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஓகே 7 அழகாக வந்துருச்சு. இந்த 7ன்றது எனக்கு எப்படி தெரியும், எப்படி நான் 7 அங்கே போட்டேன்னா ஆல்ரெடி நான் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதனால எனக்கு 7 அவுட்புட் வரும்னு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படி இது ரன் ஆகுதுன்ற ஒரு மாதிரி உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும், 0க்கு அப்புறம் -2 கூட கம்பேர் பண்ணும். ஸோ இதில் வந்து இது மேக்ஸிமம் பெரிய நம்பர்னா 0வாக மாறிடும். இப்போ ரீசெட் வந்து 0க்கு ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல சரிங்களா. ஸோ 0வாக இருக்கும், 0வோட -2 கூட ப்ளஸ் பண்ணும். அப்பயே -3 தான் வருது. அப்போ ரீசெட் பண்ணிவிடும். என்ன பண்ணுன்னா -5க்கு போய்டும். அப்போ இங்கே வந்துருக்காது. ஸோ அப்போ திரும்ப வந்து என்ன ஆகுனா 0க்கு ரீசெட் பண்ணிவிடும். ஸோ 0 -3 வந்து ரீசெட் ஆகிடும். அப்போ 0ன்னு இருக்கும். இப்போ 0 கூட 4 ப்ளஸ் பண்ணும். ஸோ 4 வந்து பெரிய நம்பர் ஆகும். அப்போ இப்போதைக்கு பெரிய நம்பர் 4. அப்போ மேக்ஸில் வந்து 4ன்றது ஸ்டோர் ஆகும். அப்போ 4 -1 வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ 4 -1 வந்து எப்போ ஆகுதுன்னா அப்போ 3 வந்து அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ 3 -2 வந்து எப்போ ஆகுதுன்னா -2 வந்து ஸோ 3 -2 வந்து 1 மாறிடும். ஸோ அப்போ 1 ஸ்டோர் ஆகும். 1 + 1 நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா 2வாக இருக்கும். ஸோ 1 + 5 ஸோ அந்த மாதிரி வந்து 7 எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து 7ன்றது கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே 7ன்றது வந்துடும். ஸோ 7 -3 போனால் கம்மியாகுது. ஸோ இது வரைக்கும் மேக்ஸானது இதுனா வந்து நம்மளுக்கு 7 தான் மேக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த மேக்ஸ் நம்பரை தான் நமக்கு வந்து அழகாக ஸ்டோர் பண்ணும். ஒன்றும் இல்லை, 2 வேரியபிளில் எது இது வரைக்கும் கண்டுபிடிச்சல எது அதிகபட்ச நம்பர் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீசெட் பண்ணிட்டு வரும். எப்போ 0வாக மாறுதோ அப்போ இண்டெக்ஸ் ரீசெட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டே வரும். அவ்வளோதான், 2 விஷயம் தான். அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம அது பண்ணியிருக்கோம். பட் இது எல்லாம் லீனியர் டைமில் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம வந்து ஒன்ஸ் இது ஃபுல்லாக ஒரு டைம் ரன் ஆனே போதும். ஆர்டர் ஆஃப் n ரன் பண்ணாவே இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே மற்ற மாதிரி இப்போ நம்ம யோசிச்ச விஷயம்லாம் யோசிக்கும் போது ஆர்டர் ஆஃப் n² அந்த மாதிரி அதிகமாக n³ கூட போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். நம்ம லீனியர் ஃபார்மேட்டில் முடிக்கணும். ஒரே டைம் ரன் போதும், லூப் பொதுவே ரன் ஆன போது அதுக்கு அவுட்புட் வரும் அப்படின்ற சொல்யூஷன் தான் வந்து எப்பயுமே கரெக்டானு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் n இல்லை ஆர்டர் ஆஃப் log n
எண்ட் லாகின் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எப்போ கோடை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ரெண்டாகும் சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் தானே, நம்ம ஒழுங்காக பண்ணுறோமான்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு நம்மளுக்கு பூஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் வந்து நிச்சயம் மறக்காதீங்க. ஸோ வந்து நீங்கள் போகிற கமெண்ட்ஸ் தான் அடுத்தது என்ன பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்றது நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போட்டு எடுப்போம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ தேங்க்